சமைக்கிறதுக்காக பாவக்காய் வாங்கும்போது வெள்ளை பாவக்காயை விட பச்சை பாவக்காய் வாங்குங்க. அதுதான் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், கசப்பும் கம்மியாக இருக்கும். பாவக்காயை கசப்பு இல்லாமல் சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி அறுத்துட்டு லைட்டாக பொடி உப்பு தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா அவ்வளோவா கசப்பாக இருக்காது. அறுத்த பாவக்காயை மோரும் உப்பும் கலந்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா புழிஞ்சிட்டு நீங்கள் சமைச்சாலும் அவ்வளோவா கசப்பாக இருக்காது. இல்லைன்னா தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு சமைச்சிங்கனாலும் அவ்வளோவா கசப்பாக இருக்காது. இந்த முறைகளால் பாவக்காயில் இருக்கிற சத்துக்கள் கம்மியாயிருன்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துட்டு சமைச்சிக்கோங்க. பேனில் தண்ணி இருக்கும்போதே கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா அவ்வளோவா எண்ணெய் தேவைப்படாது. வெங்காயத்தையும் பாவக்காயும் சேர்த்த உடனேயே உப்பும் மிளகாய் பொடியும் சேர்த்துடாதீங்க. முக்கால் பதம் வந்த பிறகு மிளகாய் பொடியும் உப்பும் சேர்த்தா போதும். கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வெள்ளைப்பொடியோ சர்க்கரை பொடியோ இறக்கறதுக்கு முன்னாடி தூவிட்டு இறக்குனீங்கன்னா உங்கள் பாவக்காய் பொரியல் கசப்பு இருக்காது. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க.